கர்த்தர் ஒண்ணு கட்ட சொல்லி, கர்த்தர் ஒண்ணு செய்ய சொல்லி நீங்க எதை செய்தாலும் அது தப்பே கிடையாதுங்க. இப்போ நோவா பேழை கட்ட சொல்றாரு, நோவா பேழை கட்டுறாரு. எதுக்குடா கட்டுற? உலகம் அழியுது, அதனால நான் கட்ட போறேன். ஏன்பா உலகம் அழியுதுன்னு பிரசங்கம் பண்ற உனக்கு எதுக்கு பேழை? அதான் உலகம் அழிய போதே. இந்த கேள்வி கொஸ்டின் வரும் தானே. இப்போ வனாந்தரத்துல குடி இருக்கிறாங்க ஜனங்க, தேவ ஜனங்க, இஸ்ரவேலர்கள். அங்க என்ன பண்றாங்க? தங்கத்திலையும் ரத்தாம்பரத்திலையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறாங்க. ஏன்பா நீங்களே பரதேசியா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களே சொல்றீங்க அந்நியரும் பரதேசியம்னு, உங்களுக்கு எதுக்கு அந்த கூடாரம்? இது கர்த்தர் கட்ட சொன்னாரு. கர்த்தர் உங்களை ஒரு திட்டம் கொடுத்து செய்ய சொல்லும் போது நீங்க செய்யுங்க, அதுல எந்த தப்புமே கிடையாது. இஃப் இட்ஸ் a God's will, he will provide also. அவர் கண்டிப்பாக அதை தந்து கட்ட சொல்வார். இங்க என்ன பிரச்சனை? அது இருந்தாலும் என்னுடைய இருதயம் அதன் மேல் இருக்காது. என்னுடைய இருதயம் எதுவும் இல்லை, நான் புறப்பட்டு போகிறேன், எனக்கு இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது. அந்த தாட் உன் மைண்ட்ல இருக்கணும், அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறாரா? சந்தோஷம். கர்த்தர் உங்களுடைய உண்மையை பார்த்து, உத்தமத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, ஒரு உயர்வை கொடுக்கிறாரு. அந்த உயர்வுல உட்காரும் போது உங்களுக்கு தெரியணும், இது அல்ல, இதை காட்டிலும் மேன்மையானது எனக்கு பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு நாட்டையே கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு, கானான் தேசத்தையே. அந்த தேசத்துக்குள்ள வந்த பிறகு ஆபிரகாம் சொல்லுகிறாரு, அவர்கள் இதை அல்ல, தங்கள் சுய தேசத்தை நாடி போகிறார்கள். தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது வேற ஒன்று இருக்கிறது, உன் சந்ததிக்கு தருவேன்னு அவர் தாங்க சொன்னாரு. அவர் தான் கொடுத்து இருக்கிறாரு. யாக்கோபு வரைக்கும் அங்க இருக்கிறாங்க, பாக்குறாரு, கண்ணால பாக்குறாரு ஆபிரகாம். ஆனாலும் அவர் சொல்றாரு எபிரேயர் 11:16, இதை காட்டிலும் மேன்மையான பரமதேசத்தை அவர்கள் நாடினார்கள். அதைத்தான் சொல்ல வரேன். நான் உடனே இப்படி சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? அப்ப இந்த பூமியில எதுவுமே வேண்டாமா? உங்களுக்கு கர்த்தர் இந்த வாழ்றதுக்கு என்ன கொடுக்குறோ அதை வச்சுக்கோங்க. ஆனாலும் அது அல்ல, அதை காட்டிலும் மேன்மையானது ஒன்று இன்னும் ஒன்று வரப்போகிறது. என் இருதயம் அதன் மேல இருக்கும். இது வாழ்றதுக்கான எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இது என்ன ஆளக்கூடாது, நான் அதை ஆளணும். இந்த எனக்கு வாழ்றதுக்கு இந்த பூமியில கொடுக்கிறாருல, அதை என்ன கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. எனக்கு கர்த்தர் கொடுத்த வீடோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ எதுவுமே என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது என் ஆளுகைக்கு கீழே இருக்கணும். என்னைக்கு வேணாலும் தூக்கி போட்டு போறதுக்கு நான் தயாராக இருக்கணும். அதுதான் தாட்.